ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் ஒரு காரியத்தை சேர்த்து கொண்டே வருவார். ஆதியாகமம் 1 28 வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1:28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இது காட்டு மிருகங்கள், அதாவது ஆண்டவர் படைக்கும் போதே காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னு படைக்கிறாரு. 1:24 ஆதியாகமத்துல, 28 அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது இது முடிஞ்சிருச்சு, அவன் விட்டுட்டான், எல்லா காரியம் போயிடுச்சு. திருப்பி கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்றாரு. நோவா வைத்து சொல்லுகிறார். நோவா இடத்துல சொல்லும் போது வாசிங்க 9 வசனம் வாசிங்க பாப்போம். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அதன் மேலே ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதாவது இந்த காட்டு மிருகங்களுக்கு மேலே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதை ஆண்டு கொள்ளுங்கள், உங்களை பத்தின பயம் அதற்கு இருக்க கடவுது, நீங்கள் அதை கையளிக்கப்பட்டது, அது மேல நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றார். இந்த காட்டு மிருகம் அப்படிங்கறதுடைய அதிகாரத்தை பத்தி நான் லிட்ரலா போக விரும்பல. அப்படின்னா நீங்க காட்டுக்கு போய் யானை அடக்கணுமா, புலி அடக்கணுமா, சிங்கத்தை அடக்கணுமா, அந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தினுடைய தன்மையா இருக்கிறது. இப்போ இந்த காட்டு மிருகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆண்டவர் ஏன் காட்டு மிருகத்தோட சஞ்சரிக்கிறாருன்னா, அதை ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா இந்த காட்டு மிருகம் தான் மனுஷனை ஜெயிச்சிருச்சு. எங்க ஜெயிச்சிச்சுன்னு கவனிச்சா வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அப்போ இந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு தான் மனுஷி செவிசாய்த்தாள், மனுஷியோட வார்த்தைக்கு மனுஷன் செவிசாய்த்தான். டோட்டலாக எல்லாம் போயிருச்சு. அப்போ அந்த பிசாசு இயேசுகிட்ட சொல்லும் போது சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. யாருகிட்ட இருந்தனா ஆதாம் கிட்ட இருந்து கொடுக்கப்படுகிறது. இப்போ இயேசு சொல்றாரு, நான் இழந்து போனவங்களை மீட்கவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று சொல்லி. இப்போ ஆதாம் கிட்ட இழந்தது எல்லாத்தையும் மீட்கும்படிதான் இயேசு வந்தார். அப்போ இந்த காட்டு மிருகத்துக்கிட்ட எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? சாத்தானால் சோதிக்கப்பட்டு, இப்போ அந்த சாத்தான் காட்டு மிருகத்தை வச்சுதான் ஆதாம பிடிக்கிறான். இப்போ இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் மார்க்கு தெளிவா சொல்லுது, அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்கள் நடுவே சஞ்சரித்தார். இந்த சாத்தானுக்கும் காட்டு மிருகத்துக்கு நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்குது. அந்த காட்டு மிருகமாகிய பாம்பை தான், சர்ப்பத்தை தான் முதல்ல பயன்படுத்தி அந்த குடும்பத்தை பிடிச்சான். அதே மாதிரி தான் இப்போ வசனம் சொல்லுது, இந்த காட்டு மிருகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வனாந்தரத்தில் காட்டு மிருகத்துக்கு நடுவிலே சஞ்சரித்து சாத்தானை ஜெயிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கும். இயேசு எப்படி எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணாரோ நாம அதை தான் செய்யணும். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்பதான் அவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லும் பொழுது, நான் என் பிதாவினிடத்திலே நான் ஜெயம் பெற்று பிதாவினிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல அப்படிங்கிறார். நான் ஜெயம் பெற்று பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் நான் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன்ங்கிறார். அப்ப அவர் எப்படி ஜெயிச்சு பிதாவோடு கூட போய் சிங்காசனத்துல உட்கார்ந்தாரோ அதே மாதிரி நீங்களும் நானும் ஜெயித்து சிங்காசனத்துல அவர் கூட உட்கார வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த காட்டு மிருகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு பார்ட். நீங்க நல்ல ஆதியாகமத்திலும் இருக்கு, நோவா கிட்டையும் இருக்கு, இயேசு கிட்டையும் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு இந்த அனிமல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுல் சொல்லும் போது கூட சொல்லுவாரு, நான் மிருகங்களோடு கூட போராடினேன் போல போராடினேன் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு வகையான ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் நம்மளை என்ன செய்யும்? சபையோ விசுவாசியோ குடும்பத்தையோ நமக்கு விரோதமாய் அது போராடும். அப்போ சில நேரத்தில் இந்த பிசாசு வரட்டுறவங்க சொல்லுவாங்க, அங்க ஒரு பாம்பு மாதிரி இருந்துச்சு, அங்க அவங்க பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஓடிச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் சொல்ல வருகிறது வேறொரு விஷயத்தை குறித்து. இந்த காட்டு மிருகத்தை ஜெயிப்பது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதலாவது வேதத்துல நீங்க வாசிச்ச வசனமானது ஆதியாகமத்துல நீங்க வாசிச்சீங்க இல்லையா? 3 அதிகாரத்துல திருப்பி 1 வசனம் திருப்பி வாசிங்களே பார்ப்போம். தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. முதலாவது இந்த சர்ப்பம் தான் முதல் குடும்பம், ஃபேமிலி, தோட்டம், சபை எப்படி வச்சுக்கலாம். தோட்டம் என்பது சபைக்கு அடையாளமா இருக்கிறது. ஏசாயா புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்தின்படி அது தோட்டம் என்பது சபையாக இருக்கிறது. அதே நேரத்தில் தோட்டம் என்பது ஒரு குடும்பமாகவும் இருக்கிறது. ஏன்னா அங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ நீங்க குடும்பம்னு வச்சுக்கலாம், சபைன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது முதலாவதான உள்ளே வந்த மிருகம் என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகம் உள்ளே வருவதற்கு
முதல்ல செஞ்ச தப்பு, நாம் அடிக்கடி இந்த வசனத்துல நான் அதை வாசிக்கும் போது நினைப்பேன், ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, ஏவாள் பழம் சாப்பிட்டாங்களா, ரெண்டாவது தான். முதல்ல அவங்க 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 பண்ண மிகப்பெரியதான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 2:15 வாசிங்க. தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தோட்டத்துக்குள்ள மனுஷனை வச்சதுக்கான நோக்கம் என்னன்னா, ஒன்னு அதை மெயின்டைன் பண்ணணும், பண்படுத்தவும், ரெண்டாவது காக்கவும், வாட்ச் இட் அல்லது கீப் இட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. அதை பண்படுத்தவும் காக்கவும். யூ வாண்ட் டு காட், அதை எதுல இருந்து காட் பண்ணணும், எதுல இருந்து அதை பாதுகாக்கணும், யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? இவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லையே. யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் படைக்கும் போதே எப்படி படைக்கிறாரு, காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் உண்டாக்கினார் இருக்கு. 1:24 வாசிக்கும் போது காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் படைத்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு தோட்டத்தை, ஒரு வேலியை போட்டு ஒரு தோட்டத்தை கொடுத்து, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியிருந்து எதுவும் உள்ளே வராம பார்த்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அதான் காக்கவும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சர்ப்பம் என்பது தோட்டத்துக்குள் இருந்த மிருகம் அல்ல, தோட்டத்துக்குள் வந்த மிருகம், காட்டு மிருகம். தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் தான் காடு. அப்ப அந்த வெளியிருந்து உள்ளே வருகிறதான சர்ப்பம் அது வந்து இவர்களை வச்சிக்குது. அப்போ முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும். சர்ப்பம் உள்ளே வராமலேயே தடுக்கணும். அது 2 பேருக்கும் உரியது, ஆதாமுக்கும் உரியது, ஏவாளுக்கும் உரியது. ஏன்னா ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஏவாளுக்கும் உரியது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அது ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் தான் ஒழுங்கா காவல் செய்யாம விட்டுட்டான். ஆதாமு கிட்ட சொல்லும் போது ஏவாள் ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க எபிரேயர்ல வாசிக்கும் போது ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு காணிக்கை கொடுக்கும் போது எபிரேயர் புத்தகம் சொல்லுது, காணிக்கை வாங்க வேண்டிய லேவியும் அவன் அறையில் இருந்தான் அப்படின்னு இருக்கு. சோ அதன் அடிப்படையில ஆதாமுக்குள்ள ஏவாளும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய வேலை என்ன? இப்ப சொல்ல போனா கணவன் மனைவி 2 பேருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள அந்த பாம்பு நுழையாதபடி பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பிரதானமான வேலை, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த பாம்புங்கிறது எதை தாங்க குறிக்குது, எதுக்கு அது அடையாளமா இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்ப ஆண்டு அத பவுல் எதுக்கு கம்பேர் பண்ணி எழுதுறார், ஆவியானவர் எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, எப்படி சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அந்த உபதேசத்துக்கு ஈக்குவலா எழுதுறார். எந்த உபதேசம்? உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு உபதேசம் கொடுக்கிறோம். அதாவது தோட்டத்துக்குள்ளே கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு உபதேசம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு? இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டா நீ மரணம் அடைவ. இது சாப்பிடுறதுங்கிறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, உபதேசம், போஜனபானம். சோ சாப்பிடுறது அவர் எதுக்கு அடையாளமா கொண்டாடுறா? உபதேசத்துக்கு கொண்டாடுறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபதேசத்தை நீ எடுத்துக்காத, இந்த உபதேசத்தை எடுத்தினா உனக்கு மரணம் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் மரணத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாரு. அதனாலதான் அவங்க பழம் சாப்பிட்ட உடனே சாகல, சாவதில் சாவாய். அப்படி அர்த்தம் என்னன்னா, சாகவே சாவாய்னா நீ எதுல சாக போறியோ அதுல செத்துருவேன்னு அர்த்தம். உங்க ஆத்மா நரகத்துக்கு போயிடுன்றதுதான் ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு. அப்போ முதலாவதாக தோட்டத்துக்குள் ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு மாறாக ஒரு உபதேசம் வெளியிருந்து உள்ளே வருது. அந்த உபதேசம் என்ன சொல்லுது? சாப்பிடுன்னு சொல்லுது. இவரு சாப்பிடாதங்கிறாரு, அது சாப்பிடுங்குது. இவர் மரணம் அடையுங்கிறாரு, அவன் மரணம் அடைய மாட்டேங்கிறான். அப்படியே ஆப்போசிட் உபதேசம், அப்படியே ஆப்போசிட். இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நாங்கள் ஒரு உபதேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்க, அந்த உபதேசம் நித்திய ஜீவனுக்குரியதா இருக்க, ஆனால் வேறொரு உபதேசம் வெளியிலிருந்து வருகிறது. அந்த உபதேசம் உங்களை நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உபதேசத்துக்கு நேர் மாறாய் நடத்துகிறது. ஆனால் அந்த உபதேசம் மரணத்துக்கு ஏதுவான உபதேசம். சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான மிக முக்கியமான எச்சரிப்பாய் நான் பார்க்கிறேன். அதுவும் இந்த கடைசி காலத்தில் அது மிக முக்கியமான எச்சரிப்பு. பவுல் தெளிவா எழுதுகிறார், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஓநாய் என்பது ஒரு விதமான உபதேசம், கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்துக்கும் கள்ள போதகர்களுக்கும் ஓநாயை கர்த்தர் அடையாளமா சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது சபைக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்படுகிறது, வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் வழியாக கொடுக்கப்படுகிறது. இந்த உபதேசத்துக்கு அப்படியே நேர்மாறான உபதேசம் வெளியே இருக்கு. அதைத்தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கொள்ளணும். முன்னாடிலாம் சபைக்கு வரும்போது, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் சபையில இருக்கும்போது, எங்களுக்கு கள்ளோபதேசம் வரணும்னா 2 வழிதான் இருந்துச்சு. 2 வழிதான் இருக்கும். ஒன்று, தெரியாம சபையில யாரையாவது ஏத்திட்டாங்க, அதாவது யாரோ ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு ஏத்திடுவாங்க. வர ஆளு ஏதாவது ஒரு ஏடகுணமான உபதேசத்தை பேசிட்டு போயிடுவார். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அமைஞ்ச போதகர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தப்பான உபதேசம் தெரிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த உபதேசத்தை தப்புன்னு சொல்லி எங்களுக்கு போதிச்சிருவாங்க. இவர் தப்பா அவர் போயிடுவாரு. அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இவர் தப்பான உபதேசம் பேசினாரு, இது சரியில்லைன்னு எங்களுக்கு சொல்லிடுவாங்க.
ரெண்டாவது கள்ளோபதேசம் அல்ல தப்பான உபதேசம் வரணும்னா எங்களுக்கு வேற வழி, இன்னொரு வழி தான் இருந்துச்சு. எப்படின்னா, வீடுகளுக்கு ரெண்டு பேரா வருவாங்க. வந்து காலையிலேயே வருவாங்க, ஒரு கூட்டம் வரும். அவங்க வந்து சொல்லுவாங்க, இயேசு தெய்வம் இல்லை, மனுஷன் தான்பாங்க. இன்னொரு கூட்டம் வரும், பிதாவாகிய தேவனே கிடையாது, இயேசு மட்டும்தான் அப்படிம்பாங்க. இன்னொரு கூட்டம் வரும், இயேசுவும் இல்ல பிதாவும் இல்ல, ரெண்டு பேரும் பரலோகத்துல இருக்காங்க, இப்ப இங்கே வரும் ஆவியானவர் மட்டும்தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கள்ளோபதேசங்கள் வர்றதுக்கு ரெண்டே வழிதான் இருந்துச்சு. ஒண்ணு சபையில தெரியாம வரும், இல்ல யாராவது ஒருத்தர் நமக்கு வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது இந்த கள்ளோபதேசமானது பல விதத்தில் வருது. அதுக்கு மெயின் காரணம் உங்க கையில உள்ள செல்போன். இது வழியாக ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, அப்புறம் எக்ஸ் தளத்துல, யூடியூப்ல நிறைய கள்ளோபதேசம் வருது. இப்ப இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, முந்தியெல்லாம் ஒரு உபதேசம் கொடுக்கணும் பேசணும்னு சொன்னா ஒரு சபையில விசுவாசியா இருக்கணும், ஒரு கொஞ்ச நாள் சில வருஷங்கள் இருக்கணும். அதற்கு பிறகு அந்த போதகர்கிட்ட ஒரு உதவி போதகராக இருக்கணும். அதுக்கப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் படிக்கணும். அதுக்கப்புறம் அவரை ஆர்டர் பண்ணி அனுப்புவாங்க. இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 15 வருஷம் ஆயிடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வெளியே கள்ளோபதேசம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. விசுவாசிகளுக்கு சொல்லுகிறோம், உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் உள்ள சபையில் இருக்கிறீர்கள், அந்த உபதேசம் இங்கே கொடுக்கப்படுகிறது, அதுல நினைத்திருங்கள், அப்படியே அளப்புண்டு தெரியாதிருங்கள். இன்னைக்கு இதை கண்டிப்பா சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. கடைசி காலத்துல ஒரு மனுஷனோட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த மனுஷன் சொன்னாரு, இந்த ஊர்ல பிரதர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல சர்ச்சே இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நானும் எல்லா சர்ச்சுக்கும் போய் பார்த்துட்டேன், ஒரு சர்ச்சும் சரியில்லைன்னாரு. ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3 வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கிறார். அந்த ஊர்ல இருக்க 10-15 சர்ச்சையும் பார்த்துட்டு சபை சரியில்லைங்கிறார். இப்பவும் நான் சொல்றேன், சரியான சபை ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. சபை என்பது சரியா இருக்கிற இடம் அல்ல, சரிப்படுத்துகிற இடம். அங்க போனா சரியாகும். அங்க இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கால்வாசி பாவி, அரைவாசி பாவி, முக்காவாசி பாவி, முழு பாவி எல்லாம் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு தான் சர்ச்சு. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் மெக்கானிக் ஷாப்புக்கு போனேன், எல்லாமே ரிப்பேர் ஆன காரா இருக்குன்றீங்க. பின்ன மெக்கானிக் ஷாப்ல என்ன இருக்கும்? ரிப்பேர் ஆன கார் தான் இருக்கும். உங்களுக்கு புது கார் வேணும்னா நீங்க எங்க போகணும்? ஷோரூமுக்கு போகணும், பரலோகத்துக்கு தான் போகணும். அங்கதான் பர்ஃபெக்ட் இருக்கு. 100% பர்ஃபெக்ட் ஷோரூம் அங்கதான் இருக்கு. பழுதற்றதும் குறையற்றதும் எல்லாம் அங்கதான் இருக்கு. அங்கதான் போய் பாருங்க, தீட்டுள்ளதும் அருவருப்பதும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அதுக்குள் பிரவேசிக்காது. ஷோரூம் அங்க இருக்கு, ஓனர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. சபைக்கு எதுக்கு வரிய? இங்கே பலவீனமானவர்களை கொண்டுதான் கர்த்தர் பேசுகிறார். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனும் இங்க பெர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்டா இருந்தா கர்த்தர் தூக்கிட்டு மேல போயிடுவார். அதுக்கப்புறம் பூமியில வேலையும் கிடையாது. இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துட்டு ஒரு கள்ள உபதேசம், சபைக்குள்ள ஆயிரக்கணக்கான உபதேசங்கள் வெளியே அலைஞ்சு திரியுது. தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்க. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்ல, நான் உங்களுக்கு குறை சொல்லவே இல்லை. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுத்தி திரிகிறான். நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முதலாவது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க போதகர் எனக்கு சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். எதில் விழுந்தவனையும் தூக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். அதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா உள்வாங்கணும். நீங்க அதை போய் பாருங்க, ஒரு தப்பான சாப்பாடு சாப்பிட்டுட்டா உங்க உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அது தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுது. அதே மாதிரி தப்பான உபதேசம் உங்கள் ஆத்மாவை கெடுத்து போடும். இன்னைக்கு சர்ப்பம் உள்ளே நுழைக்குது. ரெண்டாவது, அந்த சர்ப்பம் சொல்லுகிறது சரியா தப்பாங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேதவசனத்துல வளர்ந்துருக்கணும். ஓரளவுக்காவது நீங்க வசனத்துல வளரணும். நீங்க எல்லாருமே டிபெண்டபிள் ஆயிட்டீங்க. இப்ப ஏதாவது ஒண்ணுனா ஜுரமா பாஸ்டர் கிட்ட போயிடுவோம், டெலிவரன்ஸா அங்க ஒருத்தர் பிசாசு துரத்துறாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல டவுட்டா அவருக்கு ஒரு போன் பண்ணுவோம், உன்னத பாட்டா இவருக்கு போன் பண்ணுவோம். இப்படி டிபெண்டபிளாவே இருக்கீங்க. உட்கார்ந்து நீங்க படிங்க, நீங்க வாசிங்க, வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சர்ப்பம் வந்தா ஜெயிக்கிற இடத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து காட்டு மிருகங்கள் நடுவில் சஞ்சரித்தார். என்ன அர்த்தம்னா, இவர்கள் தோத்த அந்த சர்ப்பத்தை அவர் அங்கே ஜெயிக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, சர்ப்பத்து கூட நீங்க பேசக்கூடாதுன்னு விரும்பல, சர்ப்பத்தை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவன் பிசாசின் தலையை நசுக்கினார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 3:15 இருக்கு. ஆனா அவனை சாகடிக்காம விட்டு வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? தலையை நசுக்குனது அவருடைய வேலை, வாளை நசுக்க வேண்டியது நம்முடைய வேலை. அதுக்குதான் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது. அதற்கு 10 கொம்புகளும் 7 தலைகளும் 7 முடிகளும் அந்த தலையில் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை அப்படின்னு இருக்கும். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்கள். ஏன் வால்னு இருக்கு தெரியுமா? தலையை கர்த்தர் நசுக்கிட்டாரு. இப்ப சர்ப்பத்துக்கு தலை கிடையாது, இப்ப இருக்கிறது எல்லாம் வால் தான். அதை ஏன் கர்த்தர் விட்டு வச்சாருன்னா, தலையை நான் நசுக்கிட்டேன், வாலை நீ நசுக்கு. அப்பதான் நான் ஜெயம் பெற்று பிதாவின் சமூகத்தில் உட்கார்ந்தது போல நீங்களும் ஜெயம் பெற்று பிதாவின் சமூகத்தில் உட்கார முடியும். இன்னைக்கு அந்த உபதேசத்தினுடைய வாளை விட்டு வச்சிருக்கிறாரு.
தைரியமா உபதேசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு நல்ல வசனம் தெரியணும். நான் சொல்லுவேன், கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்குள்ள வந்தா பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆத்மாக்களுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஆனா நான் என்ன விரும்புவேன்னா பேசணும். ஏன்னா 2 ஆத்மாவை கர்த்தர் வீடு தேடி அனுப்புறாரு. கள்ளோபதேசக்காரன் வரான், அவங்கிட்ட பேசி அவன் ஆத்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கு நல்ல சான்ஸ் அது. அவன் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறான் அல்லது தவறான உபதேசத்துல இருக்கிறான். சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, விசுவாசிக்கே வசனம் தெரியாது. கள்ளோபதேசரங்க அப்படியே 20 வசனத்தை வரிசையா பேசுறான். உங்களுக்கு 4 வசனத்துக்கு மேல வராது. நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தயவு செய்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.